16வது அதிகாரம் 20வது வசனம். பிரதான ஆசாரியன் இப்படி பரிசுத்த ஸ்தலத்துக்கும் ஆசரிப்பு கூடாரத்துக்கும் பலிபீடத்துக்கும் பிராயச்சித்தம் செய்து தீர்ந்த பின்பு உயிரோடு இருக்கிற வெள்ளாட்டுக்கடாவை சேர பண்ணி அதன் தலையின் மேல் ஆரோன் தன் 2 கைகளையும் வைத்து அதன் மேல் இஸ்ரவேல் புத்திரருடைய சகல அக்கிரமங்களையும் அவருடைய எல்லா பாவங்களினாலும் உண்டான அவருடைய சகல மீறுதல்களையும் அறிக்கையிட்டு அவைகளை வெள்ளாட்டுக்கடாவுடைய தலையின் மேல் சுமத்தி, எல்லாரும் சொல்லுங்க, தலையின் மேல் சுமத்தி அதை அதற்கான ஆழ்வசமாய் வனாந்திரத்துக்கு அனுப்பிவிட கடவன். பழையற்பாட்டு காலத்தில் பட விளக்கமாக காமிச்சிருக்காரு பாருங்க கர்த்தர். அன்னைக்கு நிழல், இன்றைக்கு நிஜம். இயேசு ஒரு வெள்ளாட்டுக்கடா, அது பேர் போக்காடு. பிரதான ஆசாரின் 30 லட்சம் இஸ்ரவேலுடைய அக்கிரமங்களையும் அக்கிரமத்தினுடைய பலாபலன், சாபம், ரோகம் எல்லாத்தையும் தலைமையில சுமத்தினான் போட்டிருக்கு. பிதாவாகி தேவன் இந்த போக்காடாகி இயேசுவின் தலையின் மேலே நம்முடைய வியாதிகள் எல்லாவற்றையும் செய்தாரு, வச்சு அமுக்குனார்னு போட்டிருக்கு. இயேசு